நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா அல்லது சாத்தான் வாசம் பண்ணுகிறாரா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யார் வாசம் பண்ணணும்? ஆண்டவர் வாசம் பண்ணணும். சாத்தான் பிள்ளைகளுக்கு சாத்தான் வாசம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அலையிலே சொல்லணும். யாரெல்லாம் சொல்வா? அல்லேலூயா தானே. சரி, ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றதுனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க அப்படிதானே. ஆண்டவர் வாசம் பண்றதுனால தான் ஐயோ ஆண்டவர் பத்தி சொல்றாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அறிஞ்சுக்கணும், அதனால வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமையை பற்றி இன்னைக்கு அதிகமாக என்ன செய்யணும்? பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையுடைய மகத்துவத்தை நமக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்த்தோன்னே அவர் சொன்னானா உடனே ஆயிட்டான் தானே. வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னானா உடனே வெளிச்சம் எழுதிட்டான், உண்டாயிட்டு. அதே மாதிரி பாருங்க, வரிசை அந்த படைப்பினுடைய காரியங்கள்லாம் பார்த்தா நீங்க வெறுமையா வாசிட்டு போகாம நீங்க வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையா வாசித்து பாருங்க. அப்படி ஒரு அதிசயமா இருக்கும், அப்படி ஒரு அதிசயமா இருக்கும். எனக்கு அப்படிதான் தெரியும். உடனே நமக்கும் அப்படி ஒரு வெள்ளமா இருந்தா எப்படி இருந்திருப்போம். உடனே அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்க, மந்திரவாதி கதையெல்லாம் சொல்லுவாங்க, அப்படித்தானே. அது வேணும் இது வேணும் கேட்டவங்க, சரி எல்லாம் அவனுக்கு எந்த சொல்லிலாம் கிடைக்கட்டும்னு சொல்லி. அதே மாதிரி நாமுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் அப்படி ஒரு அதிகாரம் இருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் விரும்புறதெல்லாம் கிடைக்கும். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு இருந்த அதிகாரம் நினைச்சது இருக்குது. சரி, அப்போ அவர் எபிரேயர் 11:3 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது இவ்விதமாய் இயேசு ஒரு வார்த்தையினால் தான் உலகத்தை படிச்சாரு, உலகத்தை நினைச்சுதாரு படிச்சாரு. அது எவ்வளவு ஞானமா படைச்சிருக்காரு பாருங்க. வெளிச்சத்தை படைச்சாரு, சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, புல் பூண்டுகளை படைச்சாரு, வானத்தை படைச்சாரு, சமுத்திரத்தை படைச்சாரு. அப்போ அதுல உள்ள எல்லாவற்றையும் ஒரு மனிதன் என்னெல்லாம் சாப்பிடுவானோ அத்தனையும் உருவாக்கிட்டு கடைசியில யாரை படைக்காரு? மனிதனை படைக்காரு. முதலே மனிதனை படிச்சுட்டு நீ பட்டுமையா கடை, நான் பிறகு மற்றதெல்லாம் படிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. முதல்ல மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியில யாரை படைக்கிறாரு? மனிதன். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். ஆகையினால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பும் போது இந்த ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையினாலே என்ன செய்வான்? பிழைப்பான்னு சொல்லி, ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லி எத்தனையோ உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். நம்ம ஊர்லயே நிறைய உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அந்த வார்த்தைகள் வந்து ஜீவன் உள்ளதாக என்ன செய்யுது? இன்னைக்கு அது ஜீவன் உள்ளதாக என்ன செய்து இருக்குது. அப்படி ஜீவன் உள்ளதாக இல்லாது இருந்தால் இத்தனை வருஷம் ஆண்டவர் தோன்றி இத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இப்போ 2000 தானே, இவ்வளவு வருஷம் வரைக்கும் அந்த ஒரு பைபிளை வச்சுதான் உலகமெங்கும் பிரசங்கம் செய்து நடந்துகிட்டே செய்து இருக்குது. அது அப்படியே செய்யல, உயிரிட்டு போகல, ஜீவனோட இருக்குது. ஆகையினால்தான் இருந்துச்சு ஜீவனுள்ள புத்தகமாக அது என்ன செய்யறோம். பரிசுத்த வேதாகமம் மட்டும் இல்ல, அது ஒரு ஜீவனுள்ள புத்தகம். எவ்வளவு புத்தகங்கள் எழுதுறாங்க. எல்லா புத்தகமும் காலப்போக்கில் அது என்ன செய்யுது, மாறி போயிருது, அழிந்து போயிருது, தேர்வரை இல்லாம போயிருது. ஆனா உலகத்திலேயே அதிகப்படியான மொழிகள்ல ஒரு புத்தகம் எழுதப்படுதுன்னு சொன்னா அது எந்த புத்தகம் தான்? வேத புத்தகம் தான்.